எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு ஸ்வீட் ஐட்டம் செய்ய போகிறேன். ப்ரெட்டு வச்சு சூப்பராக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு சகோதரி என்னை கேட்டிருந்தாங்க, ஏன்னா காரமே செஞ்சிட்ருக்கிறீங்களே ஒரு ஸ்வீட் செய்யுங்க அப்படின்ட்டு. என் பிள்ளைக்கு சின்னது இருக்கிறப்போ நான் செஞ்சு கொடுப்பேன். ஸ்கூல் விட்டு வந்தானா அந்த ஒரு ரெசிபி தான். ஏன்னா பிள்ளைங்களுக்கு இப்போல்லாம் லீவு விட்டாச்சு, அதனால் ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று கேட்டு கொடுப்பாங்க. அவங்களுக்கு தான் இனிமேல் நான் அவங்களுக்கு செய்ய போகிறேன். குட்டீஸுங்களுக்கு தான் ஒரு சில இதெல்லாம் ஐட்டதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அவங்களுக்காக வேண்டி, பிள்ளைங்களுக்கு குட்டீஸ்க்காக வேண்டி எனக்கு வந்து ப்ரெட்டில் வந்து ஒரு ஸ்வீட்டு ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்கும். ஸ்கூல் விட்டு வந்து அல்லது வீட்டில் இருந்துட்டு ஒரு ஸ்நாக்ஸு அந்த மாதிரியான சாயந்தரத்தில் சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி நல்லா கூலாகவும் இருக்கும், ஸ்வீட்டாகவும் இருக்கும். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போது நம்ம ஒரு ப்ரெட்டு வச்சு ஒரு ஸ்வீட்டு குட்டீஸுங்களுக்குல இப்போ சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஈவினிங்கில் நம்ம எதனா ஒரு ஸ்வீட்டு கொடுக்கணும்னா வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நல்லா ஹெல்த்தியாக நல்லா சூப்பராக நம்ம செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. அவங்களுக்காக வேண்டி இப்போ நான் செய்கிறேன். இப்போ வந்து என்னோடய ரிலேஷன் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, நாங்கள் ஸ்வீட்டே போட மாட்டேன்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என் பிள்ளைக்கு சின்ன வயசில் நான் இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருந்தேன். இப்போது நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு போட்டு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். என் பையனுக்கு செஞ்சுட்டு தான் இப்போ வந்து அவங்களும் ஒரு சின்ன பையனை வச்சுருக்காங்க, அவங்களுக்கு இப்போ இதை செஞ்சு கொடுப்பாங்கன்ட்டு நான் என்னோடய மனசில் இருக்குது. அதனால் வந்து எல்லா சின்ன பிள்ளைங்களுக்கும் பெரியவங்கலேருந்து எல்லாமே நம்ம விரும்பி இதை சாப்பிட்லாம். ஒரு ப்ரெட்டில் சிம்பிளான ஸ்வீட்டு செம்ம டேஸ்ட்டு, நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஒரு 5 ஸ்லைஸு ப்ரெட்டு நான் கட் பண்ணி இது மேலே இருக்கிற லேசான இந்த லேயரை எடுக்கலாம், அப்படியே ஒரு நாள் போட்டுக்கலாம். இதை வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றாத பசும்பால் இருந்தாலும் பசும்பால் வச்சுக்கோங்க, இல்லை ஆவின் பால் இருந்தால் ஆவின் பால் வச்சுக்கோங்க. இதை நல்லா காய்ச்சி நல்லா வச்சுருக்கேன். இது போதுமான அளவு. ரொம்பவே காய்ச்சிட்டோம்னா அது அந்த டேஸ்ட் கிடைக்காது. அதனால் தண்ணி ஊற்றாத நல்லா கொதிக்க வச்சு நல்லா சுண்டி வந்துட்டால் இந்த பதம் போதும். இப்போ வந்து சர்க்கரை வச்சுருக்கேன், தேவையான சர்க்கரை வச்சுருக்கேன். இப்போ வந்து அது கூட நம்ம என்னென்ன போட போகிறோன்னா பாதாம் பருப்பு இருக்குது, வால்நட் இருக்குது, பிஸ்தா இருக்குது, அதுக்கப்புறம் 2 ஏலக்காய். இந்த 4 பொருளையும் நம்ம என்ன பண்ணலாம், மிக்சியில் போட்டு நம்ம பொடி பண்ணிக்கலாம். இது கூட வந்துட்டு நல்லா சுகரும் நம்ம போட்டு பொடி பண்ணோம்னா நல்லா கரையிறதுக்கு நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ பொடி பண்ணுறதுக்கு இப்போ வால்நட்டு தேவையானது, வால்நட்டு இப்போ போட்டுக்கலாம். அப்புறம் பிஸ்தா அதை போட்டுக்கலாம். 2 ஏலக்காய் நல்லா ஸ்மெல்லு இருக்கும், அதனால் 2 ஏலக்காய் அதை போட்டுக்கலாம். இப்போ 7 பாதாம் போட்டிருக்கேன், 7 பாதாமை இதை போட்டுக்கலாம். இப்போ இது கூட வந்து நம்ம தேவையானது இப்போ சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போது இது வந்து 1/2 லிட்டர் பால். இது எல்லாம் காய்ச்சி வச்சுட்டேன், எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள், அவ்வளோதான். இது 1/2 லிட்டர் பால், இது போதும். அது ஒரு 5 ஸ்லைஸுக்கு போதும் 1/2 லிட்டர் பால். அதுக்கு தேவையானது சுகர் நம்ம எவ்வளோ போட்டுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து சுகர் வந்து தேவையானது போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், இதை மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துப்போம். இப்போது அரைச்சி எடுத்துட்டு இப்போ இந்த பவுடரை வந்து இந்த பாலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட போகிறோம். இந்த ப்ரெட்டு வந்து இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் காயுது. இப்போ நம்ம வறுத்து எடுத்து இதில் நம்ம போட்டுட்டு இது சர்க்கரையை போட்டுட்டு அவ்வளோதான். ஃப்ரிட்ஜிலேயோ ஃப்ரீசர்லேயோ டக்குன்னு சாப்பிட்றோம்னா ஃப்ரீசரில் வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம். ஒரு 1/2 ஹவர்லேயே மெதுவாக ஒரு 2 ஹவர் அப்படி நம்ம செஞ்சு வச்சுட்டு குழந்தைங்க ஒரு 4 மணி 3 மணிக்கு வந்தாங்கன்னா நம்ம மதியம் அப்படி செஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம நார்மலில் அது ஃப்ரிட்ஜிலே வச்சுக்கலாம் நம்ம. இப்போ இது வந்து நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். நல்லா பவுடராக நல்லா சூப்பராக நல்லா அரைச்சி நம்ம எல்லாம் எடுத்தாச்சு. வால்நட்டு, அப்புறம் வந்து பாதாமு, பிஸ்தா, முந்திரி வேணாலும் முந்திரி போட்டுக்கலாம். நான் வால்நட் போட்டிருக்கேன், நான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கூட சர்க்கரையும் ஏலக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம வச்சாச்சு. இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. இப்போ என்ன பண்ணலாம், அந்த ப்ரெட்டை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நெய் வேணாலும் நம்ம நெய்யில் கூட போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி ப்ரௌனாக வரணும், அப்போ தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது போட்ட உடனே ரொம்ப ப்ரௌன் ஆகிடுச்சு, அது வேண்டாம், அது நம்ம எடுத்துடலாம். இது ஏன்னா நல்லா காஞ்சிருந்தோன்னா இந்த கலரு
நல்லா ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நம்ம வறுத்து நம்ம எடுத்துக்கலாம். இது கலர் ஆகட்டும், இன்னும் நல்லா ப்ரௌனாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். போதும், நம்ம வறுத்துக்குது. இப்போ வறுத்து எல்லாமே எடுத்தாச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக கரெக்டாக வந்துடுச்சு. அது ஒன்று நம்ம போட்டு பார்க்கணும். எப்போவுமே தீ வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லா ப்ரௌனாக ஆகிடும். அதனால் நம்ம இந்த பதத்திலே நம்ம அழகாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ பால் இருக்குது, இந்த பவுடர் எல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதை போட்டுக்கலாம். ஏன்னா ஒரு சிலர் உப்பு போடுவாங்க, உப்பு போடக்கூடாது. ஏன்னா உப்பு போட்டோம்னா என்ன ஆகும்னா ரொம்ப ஒரு மாதிரி டேஸ்ட்டை வேறு மாதிரி மாறிடும். ஏன்னா ப்ரெட்லேயே உப்பு போட்டிருப்பாங்க. அது கொஞ்சம் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்வீட் எடுத்து கொடுக்கணும் சொல்லிவிட்டு என்ன பண்ணிவிடுவாங்க, உப்பு போட்டுருவாங்க. அதெல்லாம் போட்டுறாதீங்க தயவுசெய்து. பிள்ளைங்க நம்ம நட்ஸ் எல்லாம் நம்ம சீவி போட்டாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. என் பையன் இன்னும் கூட அதை நட்ஸு அந்த சீவியெல்லாம் போட்டு அந்த மாதிரி இருந்தால் அவன் சாப்பிடவே மாட்டான். ஒரு சில பிள்ளைங்க சாப்பிடுவாங்க, ஒரு சில பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் நம்ம மிக்சியில் இந்த மாதிரி பவுடர் பண்ணி இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா அப்போ அவங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா சூப்பராகவும் நல்லா சாப்பிடுவாங்க. எவ்வளோ திக்காக இருக்குதாங்க, நல்லா எவ்வளோ திக்காக வந்துச்சுப்பாங்க. இப்போது சர்க்கரையும் நம்ம போட்டு மிக்சியில் அடித்து வச்சதுனால என்னென்னா நல்லா கரைஞ்சி நல்லா வந்துடும். அவ்வளோதான், எல்லாத்தையும் கொட்டிடலாம். இப்போ கரெக்டான பதத்துக்கு இப்போ வந்துடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் இருக்கிறதுனால இப்படி கையை விட்டுட்டு நம்ம தட்டினோம்னா எல்லாமே வந்துடும். ஏன்னா சுகர் இருக்கிறதுனால இப்போ பிடிச்சிக்கும் அது. இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு. இப்போ எதுனா தெரியுதா பாருங்கள், ஒரு ஏலக்காய் தெரியுதா, நம்ம போட்ட நட்ஸ் என்ன தெரியுதா, எல்லாமே ஈவனாக கரெக்டான பதத்துக்கு அழகாக வந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போ நல்லா கரையிட்டோம். இப்போ நம்ம இந்த ப்ரெட் வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ எல்லாத்துலேயும் போட்டு நல்லா டிப் பண்ணிடலாம். இந்த நல்ல சுகரில் நல்லா அந்த பாலில் நல்லா ஏறி இருக்கும். பால் மட்டும் எப்போவுமே திக்காக இருக்கணும். நம்ம தண்ணியாக இருந்தோம்னா அந்த டேஸ்ட்டு வராது. இது 1/2 லிட்டர் பால் இந்த சின்ன பவுல்லே கரெக்டாக ஆகிடுச்சு பாருங்கள். நீங்கள் தண்ணி எப்போவுமே ஊற்றாதீங்க, அதுக்கப்புறம் அடி பிடிச்சிடும். பால் வேறு நல்லா கிண்டி கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை பக்குவமாக காசிட்டோம்னா சூப்பராகிடும். அவ்வளோதாங்க. இது மேலே சீவி கூட என்ன பண்ணுவாங்க, பாதாமோ பிஸ்தாவோ அந்த மாதிரி சீவி போட்டுருவாங்க. நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா எண்ணெய் வேறு லெவலாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே சில்லுன்னு இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி நம்ம குட்டீஸுங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க அப்படியே நல்லா நம்மளுக்கு கட்டி பிடிச்சிக்கின முத்தம் கொடுப்பாங்க. அப்படி சாப்பிடுவாங்க. இது அவ்வளோ டேஸ்ட்டு, அவ்வளோ நல்லாயிருக்கும். ஹெல்த்தி, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம போய் கடையில் அதுவும் எதுவுமே வாங்க வேண்டியது அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சிடுறேன். வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னும் நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இதில் நல்லா கூலாகவும் இருக்கும், நல்லா சாப்பிட்டு அதில் நல்லா பாலெல்லாம் நல்லா சேர்ந்து சூப்பராகிடும். இப்போது ஃப்ரிட்ஜிலேருந்து இப்போ எடுத்து உங்களுக்கு காமிக்காகிறத எடுத்துட்டேன். இப்போ எவ்வளோ நல்லா திக்காக நல்லா சூப்பராக நல்லா அப்படியே நல்லா ஃபுல்லாக பாலெல்லாம் நல்லா ஃபுல்லாக அது உள்ள டிப்பாகி நல்லா சூப்பராக ஆகிடுச்சு. இப்போ எவ்வளோ நம்ம பால் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா அந்த பாதாம் கீரு மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இன்னும் கூலிங் வேணும், இன்னும் பிள்ளைங்களுக்கு இன்னும் நல்லா சில்லுன்னு வேணும்னா கூட நம்ம இந்த மாதிரி வச்சு கொடுக்கலாம். கூட மேலே நட்ஸ் எல்லாம் தூவலாம். இப்போ பாதாம் பிஸ்தா அப்படியே ஸ்டைலாக தூவி கூட கொடுக்கலாம். அதுதான் என் பிள்ளை சாப்பிட மாட்டான்னு சொல்லிட்டு தான் நான் செய்யலை. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிள்ளைங்க அப்படியே வாயில் அது மென்று சாப்பிட்றதுக்கு கூட யோசிப்பாங்க. அதனால வேண்டி நான் போட மாட்டேன், அவனும் சாப்பிட மாட்டான். அதனால் உங்களுக்கு ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய செம்ம ஸ்வீட்டு ஹெல்த்தியான ஃபுட்டு இது உங்களுக்கு செஞ்சு கொடுத்து காமிச்சிட்டேன். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இது வேறு ஒன்றுமே கிடையாது. வீட்டில் பால், ப்ரெட்டு, சர்க்கரை, நட்ஸு எல்லாமே வீட்டில் இருக்கும். அவ்வளோதான். இன்னும் நம்ம நெய்யில் வறுத்து போட்டோம்னா இன்னும் வாசனை சும்மா கமன்னு இருக்கும். அதனால் நெய் காலி ஆகிடுச்சு என்கிட்ட. இனிமேல் தான் போயிட்டு ஸ்டோரில் வாங்கணும். இருக்கிற நெய்யெல்லாம் எல்லா டிஷ்ஷுக்கும் ஊற்றி காலி பண்ணிட்டேன். இருந்ததுன்னா எல்லாம் நிறைய ஊற்றி எல்லாத்துக்கும் செஞ்சிருவேன் நான்.
ஏன்னா டேஸ்ட் நல்லா இருக்கிறதுனால. இப்போ வந்து நான் ரீஃபைண்ட் ஆயிலில் தான் நான் வறுத்து போட்டிருக்கிறேன். அதுவும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லாயிருக்கும், வாசனை சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். அவ்வளோதான் தேவையானது நான் செஞ்சுட்டேன். உங்களுக்கு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிள்ளைங்களுக்கு இது மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டை நீங்கள் குட்டீஸுங்களுக்கு இந்த லீவு நேரம் வந்துடுச்சு, அதனால் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு டிஷ்ஷு கேட்பாங்க. நானும் அந்த மாதிரி எவ்வளோ ட்ரை பண்ணமோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் எனக்கு தெரிஞ்ச டிஷ்ஷெல்லாம் உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் உங்களுக்கு. தேங்க்யூ, பாய், சி யூ.